இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஆகாய் 1:2. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் தான் பெரிய தடையாகவே இருக்கிறோம். ஏன்னா தேவனுக்குன்னு காணிக்கை எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதம் எதிர்பார்க்காத செலவு ஒன்று வந்துருச்சு. அதனால் தேவனுக்கு காணிக்கை செலுத்த முடியலை. இன்னும் தேவனுக்கு செய்கிறதுக்கு நேரம் வரலன்னு சொல்லுவோம். நம்மளை போல தான் இந்த மக்களும் இஸ்ரவேலர்களும் சொல்கிறாங்க. அது ஏன் தேவனுடைய காணிக்கையில் கை வைக்கணும்? நம்மளுடைய தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துட்டு அதில் நம்மளுடைய முக்கியமான தேவைகளை சந்திக்கலாமே. சரி, தேவையில்லாத செலவுகளை நாங்கள் செய்யலைன்னு சில பேர் நினைக்கிறது உண்டு. இவ்வளவு நினைக்கிறவங்க தேவனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தி ஆகணும்னு நினைக்கணும்ல. நாம் தேவனுக்கு செய்கிறதுக்கு காலம் நேரம் வரலன்னு சொன்னோம்னா தேவன் நமக்கு நாம் கொடுக்குற பதிலை தான் திரும்ப கொடுப்பாரு. எனக்கும் செய்கிறதுக்கு நேரம் வரலன்னு சொல்லுவார். அப்போது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாம் தான் தடை பண்ணுறோம். எப்படிப்பட்ட கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் தேவனுக்கு நாம் செலுத்தியே ஆகணும்னு உறுதியாக இருந்து நாம் அதை செலுத்தினோம்னா நமக்கு வர கஷ்டங்களை தேவன் சந்திப்பார். நம்மளுடைய பிரச்சனைகளை நினைக்கிற அளவுக்கு தேவனை நினைக்க மாட்டேங்கிறோம். அதனால் தேவன் நம்மளை நினைக்க மாட்டேங்கிறாரு. நம்மளுடைய பிரச்சனைகளையும் நினைக்க மாட்டேங்கிறாரு. நம்ம தேவனை நினைக்கும் போது தேவன் நம்மளை நிச்சயமாக நினைப்பார். இப்படி நம்ம நினச்சோம்னா நம்ம தேவனோட இருக்கோம்னு அர்த்தம். ஆமேன்.